ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் வம்ச வரலாறு நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, ஏற்கனவே இந்த மாதத்தில் நமக்கு தந்த வார்த்தையின்படி யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம், இஸ்ரவேல்னு ஒரு செங்கோல் எழும்பும் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு ஆஸ்வதிக்கிறவர். அந்த வம்சாவளியில் அப்படி எப்படி இயேசுடைய பிறப்பு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டுடைய பிறப்பை குறித்த, ரட்சிப்பை குறித்த, மீட்பை குறித்த திட்டத்தை 66 புத்தகங்களில் நாம் பார்க்கக்கூடும். வேதாகமத்தினுடைய ஒரே பொருள் ஒன்று உண்டானால் மனிதனுடைய மீட்பு என்பதுதான் பொருள். ஆகவே அந்த மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் ஆதியாக முதல் ஆதாம் ஏவாள் முதல் அதுக்கப்புறம் அவங்க வம்சாவளியில் வந்த ஒருவர் மூலமாக எப்படி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார் என்று வாசித்து பார்க்கும் பொழுது, எபிரேயர் 1:1 வாசித்து பார்க்கும் பூர்வ நாட்களிலே பங்கு பங்காக, வகை வகையாக. ஆகவே இந்த கடைசி நாட்களிலே அவருடைய குமாரன் மூலமாக நம்மோடு பேசுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பங்கு பங்காக, வகை வகையாக. குறிப்பாக ஆதாம் மூலம் அப்ரஹாமிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ஒரு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்தால் அது என்ன தலைப்பு கொடுக்குறோம்னா டிவைன் என்கவுண்டர், தெய்வீக சந்திப்பு. ஆமேன்னு சொல்லுமா? தேவன் மனிதனை சந்தித்தார். அல்லேலூயா சொல்லுமா? தேவன் மனிதன் ஆனார். வானாதி வானங்களிலே வாசம் பண்ணுற ஆண்டவர் இந்த பூமியில் வந்து வாசம் பண்ணுறாரு. நம்மோடு பேச, நம்மோடு இருக்க, நம்மோடு உலாவ, ஆண்டவர் நம்மோடு கூட பழக. நீர் அவரோட பழகி பாரும், அதனால் உமக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும் என்று யோபில் வாசித்து பார்க்கிறோமே. ஆகவே நம்மோடு பேச, நம்மோடு இருக்க, நம்மோடு வாழ, நம்மோடு வளர ஆண்டவர் பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை நமக்கு தந்தார். தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது என்றால் அவருடைய குமாரனாகிய இயேசு மூலமாக வெளிப்பட்டது பார்க்கிறோம். உலகத்தில் இன்றைக்கு எல்லாருக்கும் தேவை என்னென்னா அன்பு தான். அல்லேலூயா சொல்லுமா? ஆனால் மனித அன்பு குறைவுள்ளது, தேவனுடைய அன்பு நிறைவுள்ளது. மனித அன்பு மாறும், தேவ அன்பு மாறாதது. ஆகவே இந்த அன்பை வெளிப்படுத்த ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபர்கள் மூலமாக தம்முடைய ஜனங்களை சந்தித்த டிவைன் என்கவுண்டர். குறிப்பாக இன்றைக்கி ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனம் வாசித்து பார்க்க எல்லாம் தெரிந்த ஒரு வசனம்தான். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அடினார் என்று வாசித்து பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை என்ன செய்தார்? சந்தித்தார். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். தேவதூதர்கள் வந்து மேய்ப்பர்களை சந்தித்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே சாஸ்திரிகள் இயேசுவை சந்தித்தார்கள். இப்படி பலவிதமான சந்திப்புகளை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த கால நாட்களையும் கர்த்தர் நம்மை சந்திக்க வித்தியாசமான நிலைமையில எப்படியெல்லாம் ஆதியாகமம் புஸ்தகம் 18 அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்தார், சாராளை சந்தித்தார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற ஆண்டவர் அங்கிருந்து தம்முடைய வம்சாவளியில் எப்படி இயேசு வருகிறார் என்பதை காப்பாக்கிறோம். ஆகவே யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேலில் ஒரு செங்கோல் எழும்பும். இது எங்கேருந்து வருகிறது என்றால் பூர்வ காலத்திலே பங்கு பங்காக, வகை வகையாக பிதாக்கடத்தில் திருவள்ளம் பெற்ற கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து, இந்த இயேசு கிறிஸ்து எங்கே எப்படி வர்றார், அந்த ஜீனியாலஜி, அந்த ஹெரிட்டேஜ் பார்க்கும்போது ஆபிரகாம் ஆண்டவர் சொல்கிற 18 அதிகாரத்தில் தரிசனமாகி உனக்கு ஒரு குமாரனை நான் கொடுப்பேன், அவனை நான் மூலமாக என்னுடைய சித்தத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்தார் என்று, மம்ரேயின் சம்பவூமியிலே சந்தித்தார் என்று சொல்லி 18 அதிகாரத்தை வாசித்து பார்க்குறோம். அதே வம்சத்தில் 28 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா யாக்கோபு கர்த்தர் சந்திக்கிறார். ஆகவே இங்கே ஒரு ஆபிரகாமை ஒரு டிவைன் என்கவுண்டர், யாக்கோபில் ஒரு டிவைன் என்கவுண்டர். அப்படி பார்க்கும்போது அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் யாக்கோபில் ஒரு நட்சத்திரம், இஸ்ரவேலில் ஒரு செங்கோல். அப்போது அங்கே இன்றைக்கும் அந்த யாக்கோபு வாழ்ந்த காலத்துக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் அவர் சொன்னதை அவர் செய்கிறதை பற்றியும் வாசித்து பார்க்கிறோம். அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால், யாக்கோபு அப்பா அம்மாவிட்டு பிரிந்து அவன் தனியாக வனாந்தரத்தில் போகும்போது அங்கே வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். சூரிய அஸ்தமித்த போது வனாந்தரத்தில் காட்டில் தனியாக தங்கியிருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த இடத்துல சூரியன் அஸ்தமித்தபடினார் ராக் தங்கின உடனே அங்கே ஒரு டிவைன் என்கவுண்டர் உண்டாது. 28:12 அவன் ஒரு சொப்பனம் பார்க்குறான். அந்த சொப்பனத்தில் ஒரு ஏணியை பார்க்குறான். அந்த ஏணியிலிருந்து தேவதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் பார்க்குறான். ஒரு டிவைன் என்கவுண்டர், தெய்வீக சந்திப்பு. மனிதரெல்லாம் கைவிட்டாங்க.
யாக்கோபு அப்பா கைவிட்டாங்க, அம்மா கைவிட்டாங்க, அண்ணன் கைவிட்டாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அவன் வெளியே வர்றான். இது வரைக்கும் வீட்டிலே இருந்து வாழ்ந்த வாழ்க்கை. யாக்கோபு சொல்லும்போது அவன் குணசாலியும் கூடார வாசியுமா இருந்தான். அவன் வீட்டை விட்டு அதிகமாக வெளியே போய் பழக்க கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒரு நிலைமை போய்த்தான் ஆக வேண்டும் என்ற சூழலை வந்த பொழுது முதலாவது வீட்டை விட்டு வரும்போது எவ்வளோ வேதனையோடு வந்திருப்பான், எவ்வளோ துக்கத்தோடு வந்திருப்பாங்க. நாங்கள் முதல்ல எங்கள் பிள்ளைகள் அமெரிக்கா போகும்போது எங்கள் மூத்த மகா ரூபி, அவளுக்கு 21 வயசு, என் பையனுக்கு 17 வயசு 18 வயசு. அந்த சமயத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக அவங்க முதலாவது வீட்டை விட்டு அந்த நம்ம வீட்டு சூழ்நிலையிலேருந்து லோக்கலில் தான் கல்லூரி படிப்புலாம் இருந்தது. திடீர்னு அமெரிக்கா போக வேண்டிய சொல்ல வரும்போது கல்ச்சுரல் ஷாக். அப்போ போகும்போது எல்லாருக்கும் ஒரு பிரிவு, அழுதோம். எல்லோரும் ஏர்போர்ட்டில் போய் அழுதாங்க, அங்கே அக்கா தங்கச்சி பிரியும்போது அழுதாங்க எல்லோரும். அதுவே அந்த பிரிவுங்கிறது ஒரு கஷ்டமான வீட்டு சூழ்நிலை, வித்தியாசமான சூழ்நிலை போகும்போது மனுஷியத்தில் எல்லாருக்கும் ஒரு பிரிவு. யாக்கோபு எப்படி அழுதானு எனக்கு தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முந்தைய நாட்களில் கல்யாணம் பண்ணி போகும்போதெல்லாம் பிள்ளைகள் அழுவாங்க, இப்போல்லாம் அழுறாங்களோ ரொம்ப தெரியாது. இது வித்தியாசமாக காலம் மாறி போச்சு. ஆகவே அன்றைக்கு உள்ள ஒரு ஃபீலிங்ஸ் என்னென்னா, வீட்டை விட்டு போகும்போது அந்த அழுகை, ஒருவேளை அந்த யாக்கோபு எப்படி அழுதான்னு தெரியாது. ஆனால் தனிமையான ஒரு சூழ்நிலை. திஸ் இஸ் a different story. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த சிச்சுவேஷனில் ஆண்டவர் எல்லாரும் கைவிட்டாலும் அந்த ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஆமேன்னு சொல்லுவான். ஒருவேளை யாக்கோபுடைய குறைவுகளை நாம் பார்க்கலாம், ஆனால் குறைவுகள் அல்ல, மனுஷன் குறைகளை பார்ப்பான், தேவன் நிறைவே பார்க்குறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாத்தையும் we all have our own weaknesses, but God always concerning about good point, positive side. நம்ம எல்லாருமே நெகட்டிவ் பார்ப்போம், பட் ஆண்டவர் வித்தியாசமாக பார்க்குறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவன் பக்கம் ஒரு பக்கம் அப்பா அண்ணன் ஏமாத்தின ஒரு கதை இருந்தாலும், பட் காட் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங், அவர் வாட்சிங் ஓவர். அவருடைய மனுஷன் எதை பார்க்குறானா சொல்லுங்கள், மனுஷன் எதை பார்ப்போம், கத்தை எதை பார்க்குறாரு, எதை பார்த்து அவனுக்கு அங்கே ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. டிவைன் என்கவுண்டர், ஒரு தெய்வீக சந்திப்பு. அதில் தான் அவன் வாழ்க்கையை மாற்றப்படுது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். தரிசனமானார். தரிசனம் மட்டும் இல்லை, அவங்க கூட பேச ஆரம்பித்தார். அது சொப்பனம் பார்த்து அதில் தூதர்கள் ஏறி இறங்குறத கண்ணு. அப்புறம் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். நம்ம ஆண்டவர் பேசுகிற தெய்வம். அல்லேலூயா சொல்லுமா. பூர்வ காலத்தில் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிடத்தில் பேசின கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. கரங்களை தட்டி ஆமென். ஆண்டவரே பேசும் கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அவனை தரிசனமான சொல்கிறார் கர்த்தர் என்று. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் பாயிண்ட் பண்ணுறார், ஈசாக்கை பாயிண்ட் பண்ணுறார். அப்புறம் எல்லாம் அவரை அறிமுகப்படுத்த நான் யார். ஒருவேளை அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம், இது யார் சத்தம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறப்பா, நான் யார் தெரியுமா, உன் ஆபிரகாம், உன் தாத்தா, உன் அப்பா. நான் இப்போ உனக்கு பேசுகிறேன். ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் கிளாரிட்டி, டிரான்ஸ்பரண்ட், நல்ல தெளிவாக பேசுகிறாரு. அல்லேலூயா சொல்லுமா. தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன், குழப்பம் இல்லாமல் கர்த்தர் பேசுகிறார். அன்னைக்கு பேசுகிற ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட பேசுவார். எத்தனை பேர் பேசுவார் நம்புறீங்களா? நல்ல காம கர்த்தாவை சொல்லும் அடியேன்னு கேட்குறேன். எங்களோட பேசுங்க ஆண்டவரே. என்ன பேசினாரு? அவன் தனிமையாக லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். ஆண்டவரே அப்பா இல்லை, அம்மா இல்லை, யாரும் இல்லை. அப்படிப்பட்ட சமயத்தில் ஆண்டவர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவனை பார்த்து சொல்ல, கர்த்தர் அவனை கூட இருந்து, அந்த வசனம் 13 வசனம் போடுங்களேன். கர்த்தர் மேலான் என்று ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும், கர்த்தர் நீ படுத்துக்கிற உன் பூமியை, நீ இருக்கிற இந்த இடத்த உனக்கும் சந்ததிக்கும். அல்லேலூயா சொல்லுமா. இதில் பார்க்கும்போது ஆண்டவருடைய கன்சர்னை பாருங்களேன். ஆண்டவர் நம்ம மேலே மட்டும் இல்லை, நம்ம தலைமுறை மேலேயும் கரிசனமாக இருக்கார். ஆமேன்னு சொல்லுங்களேன். என் மேலே மட்டும் இல்லை, என் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலே, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், நம்முடைய தகப்பன் 1000 தலைமுறைக்கும் ஆண்டவராக இருக்கிறார். 1000 தலைமுறைக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உனக்கும் உன் சந்ததிக்கும். அப்புறம் அது மட்டும் இல்லை, அப்புறம் சொல்ற பாருங்க 14, உன் சந்ததி உன் பூமியில தூளை போல் இருக்கும், மேற்கே கிழக்கே வடக்கே தெற்கே எல்லாம் பார். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியுடைய எல்லா வம்சங்களும் உனக்குள்ளதான்.
உன் மூலமாக தான் நான் செயலெடுப்பேன். இந்த காலை ஆராதனை ஒதுக்குற ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆமென் சொல்லுமா. ஆண்டவரே, நீர் என்னையும் நினைச்சு பார்த்து என் மூலமாக செயலாற்ற விரும்புங்களே, இது எத்தனை பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இயேசுவே உம்மை சொந்தமாய் கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் மேன்மை வேறொன்றும் இல்லையே. எல்லாம் சொல்லுமா. என் இயேசுவே உம்மை சொந்தமாய் கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. எல்லாம் சொல்லுங்க. இயேசுவே உம்முடைய பிள்ளையா இருக்கிற பாக்கியம். இயேசுவே உம்மை சொந்தமாய் கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆமாம், இதை விட மேலான பாக்கியம். கர்த்தரை தங்களை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம். யூ ஆர் அ பிளஸ்ட் ஜெனரேஷன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஒரு மனுஷனை தெரிந்து மனுஷன் மூலமாக தலைமுறைகள் God has been chosen us. God has chosen us. நம்ம தெரிஞ்சு நமக்குள்ளது செயலற்ற விரும்புகிறார். ஆகவே ஆண்டவர்கள் சொன்னதை அப்புறம் சொல்றாரு. எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் இந்த 28:15 நினைக்கிறேன். அப்புறம் சொல்றாரு பாருங்க, என்ன சொன்னாரு. உன் கூட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் சொல்லுங்களேன். நான் உன் கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். ஆமென். ஒரு ஹைலைட் கொடுங்க. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிங்க. எனக்குன்னு ஒன்று சொன்னால் அதை நிச்சயமாக செய்தே முடிப்பார். அல்லேலூயா. நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். எனக்குன்னு ஒரு வேர்டை கொடுத்தாருன்னா, சில சமயங்களில் சில தாய்மார் சொல்லிருக்கேன், பாஸ்டர் இந்த ஆராதனையில் நான் ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்குன்னு ஒரு வார்த்தை பேசும், என் கூட பேசணும். நான் அந்த காரியமாக முடிவெடுக்கன்னு வந்திருக்கேன். நான் அந்த காரியம் சரிதானா இல்லையான்னு முடிவு எடுக்கணும்னா நீங்கள் என் கூட பேசணும், என் கூட ஒரு வார்த்தையாவது பேசணும். அப்படி நான் ஜெர்மன் வந்து கரெக்டாக என்னோட கூட பற்றி பேசினார். என்கிட்ட பேசினா வேதனை வச்சது அவர் சொல்ல ஆகும். ஆமென். அவருடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாக திரும்பாது. யாக்கோபுக்கு சொன்னதை ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கூட இருப்பேன், உனக்கு உணவு கொடுப்பேன், உடுக்க உடை கொடுப்பேன், இருக்க இடம் கொடுப்பேன். இவருடைய பிளான் என்ன நடக்குன்னே தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது. அடுத்து என் லைஃப் என்ன இருக்குது, என் ஃபியூச்சர் இட்ஸ் நாட் இன் மை ஓன் ஹேண்ட். என் காலங்கள் உம்முடைய கையில் இருக்குது. நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. பட் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர், உமக்கு எல்லாம் தெரியும். அந்த ஆண்டவர் சொல்வார், நான் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும், நான் உன் கூட இருந்து, எல்லாம் சொல்லுங்க, என் கூட இருந்து. அப்புறம் நான் போகிற இடத்துல சிஎம்எஸ்க்கு போனாலும் வருவார். அல்லேலூயா சொல்லுமா. ஆமென். வேற நீங்கள் எங்கே போனாலும் வருவார். அமெரிக்கா போனாலும் வருவார், விமானத்தில் போனாலும் வருவார், கப்பலில் போனாலும் வருவார். இந்த இதே தாவீது சொல்றார் 139 சங்கத்தில், நான் வானத்துக்கு போனாலும் என்ன செய்யுங்க, அங்கே இருக்கு. நான் பாதாளத்தில் அங்கே போட்டாலும் இங்கே இருக்கீங்க. உம்முடைய கை உமக்கு மறைவா நான் எங்கே போவேன். ஆமென். உலகத்தின் சகலம் என் கூட இருக்கீங்களே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆக உம்முடைய ஆவிக்கு மறைவா எங்கே போவேன். உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே no one can escape from his presence. அவருடைய பிரசன்னை தொட்டு no one can escape. எங்கே போனாலும் விட மாட்டார். யோனா என்னதான் பிளான் பண்ணாலும் கர்த்தர் சொன்னார், நீ அங்கே போ, நினைவேக்கு போனார். பட் இவர் போனார், தர்ஷீஸ்க்கு போனார். அவர் கை பிடிச்சு இழுத்து கொண்டு போச்சு. எங்கே போனாலும் அவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்க நமக்கு பழகிக்கொள்வோம், கற்றுக்கொள்வோம். அவருடைய சித்தத்துக்கு மாறா போனாலும், ஒருவேளை அப்படி மாறா போனால் ஆண்டவர் அதுக்குரிய அனுபவ காரியத்தை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் கர்த்தர் நம்ம மேலே ஒரு காரியத்தை வச்சு நம்ம கொண்டு செய்யணும்னு நினச்சோன்னா, நம்ம சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை, ஆண்டவரே எனக்குன்னு நீங்கள் சொன்னதை செய்ய மட்டும் நீங்கள் கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட
கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். சொல்லுமா, ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரப்புவாய் என்றீரே. பூமியின் துளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். கைவிடவே மாட்டீர். ஆமென். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என் தேவன் என்னை கைவிடவே மாட்டார். ஆமென். முதல்ல உங்களுக்குள்ள சொல்லுங்க, உங்க பக்கத்துலேயும் சொல்லுங்க, தேவன் எனக்கு சொன்னதை உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னதை செய்ய அவன் திட்டமிடுறார். ஆதியாகமம் 18 ஆபிரகாமோடு சொன்னதை செய்தார். 28 அதிகாரத்தில் யாக்கோபோடு சொன்னதை செய்தார். 29 அதிகாரத்தில் அதனுடைய விளைவை நான் பார்க்குறோம். சொன்னதை செய்கிற அவன் கூட இருப்பேன்னாரு, உனக்கு உண்ண உணவு கொடுப்பேன்னாரு, உடுக்க உடை கொடுப்பேன்னாரு, இருக்க இடம் கொடுக்கனாரு. அப்படி செய்து 29 அதிகாரத்தில் அவனை பெருக செய்கிற, உன்னை வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குமா பெருக செய்யறதுக்கு முதல்ல குடும்பத்தை ஆசிரிக்கிறார். திருமணமாகுது, லேயாள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள் பார்க்குறோம். லேயாள் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது முதலாவது குழந்தையை பெற்றபோது 29:30 வாசித்து பார்க்கிறோம். அவள் லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தடினார். இப்போது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபேன். இப்போ எப்படி யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம், இஸ்ரவேலிலிருந்து ஒரு செங்கோல் எப்படி புறப்பட்டு வருது, இந்த யாக்கோபை தேர்ந்தெடுத்து லேயாள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது பல பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் வருது. அவள் அற்பமாக எண்ணப்படுகிறாள். அவள் மிகவும் மற்ற பார்வையில் பலவிதமான சேலஞ்சஸ் ஃபேமிலியில் பார்க்குறோம். ஆனால் அற்பமாக எண்ணப்பட்டதையும் ஆண்டவர் பார்த்து அவ்வாழ்க்கையில் ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்ட நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம், ஒருவேளை சிறுமைப்பட்ட நிலைமையில் வந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு குடும்ப உறவிலே ஒரு சீரான நிலைமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா நிலைமைகளையும் சரி செய்கிற ஒரு தகப்பன், ஒரு தேவன், ஒரு தலைவர் நமக்கு இருக்கிறார். ஆமென். அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றெடுக்கும் போது ரூபேன், சிமியோன், லேவி, 4வது யூதா. யூதா என்றால் துதி என்பது பொருளாம். வேதம் சொல்கிறது, கர்த்தரை நான் என்ன செய்வேன், எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும். எப்படி செங்கோல், யாக்கோபிலிருந்து ஒரு செங்கோல், யூதா இஸ்ரவேலிருந்து ஒரு யாக்கோபின் நட்சத்திரம், செங்கோல் எப்படி உருவாகுது? யூதா ஒரு டிவைன் என்கவுண்டர். யூதாவை மூலமாக ஆண்டவர் யூதாவை பயன்படுத்தி செய்ய விரும்புகிறார். யூதாவை பற்றி சொல்லும்போது
ஆதியாகமம் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் 8, 9, 10 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த யாக்கோபு அந்திய காலத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்றாரு, இனி எப்படி என் சந்ததி தூளை போல எப்படி பெருகும் அப்படின்னு சொல்லி வாசித்து பார்க்கும் பொழுது 49:8 ரூபன் மேல் கைகரை வைத்து சொல்றார், மனே நீ இப்படி இருப்ப, சிமியோன் நீ இப்படி இருப்ப, லேவி நீ இப்படி இருப்ப. அப்பா சொல்றது அம்மா சொல்றது அப்படியே நடக்கும் என்பதை நான் மனசுல கொள்ளணும். நம்முடைய அப்பாவுடைய ஆசீர்வாதம் அம்மாவுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது பலிக்கும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு பிள்ளைகளை கோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறாரு. அப்பாவுடைய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை அந்த அப்பாவுடைய அது ஆசீர்வாதம் சொல்ற விட தீர்க்க தரிசனம், பிள்ளைகளை கொடுத்த தரிசனம் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை குறித்த வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். என் பையன் என் பொண்ணு இப்படி வரணும்னு சொல்லி உங்கள் மனசில் நினச்சி ஆண்டவருடைய கரத்தில் வச்சு செபிக்கும் போது அவங்கள நீங்கள் விரும்புகிறத விட அவன் நினைப்பதை விட வேண்டிக்கொள்ள விட அதிகமாக செய்கிற தெய்வம். இப்போ யூதாவை கொடுத்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, யூதாவே நீ உன் சகோதரரால் புகழப்படுபவன். ஆமேன்னு சொல்லுவோமா? யூதா மூலமாக கர்த்தர் அவர் தன்னுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறார். யூதாவே நீ சகோதரால் புகழப்படுபவன். 12 கோத்திரங்கள் இருந்தாலும் அந்த 12 கோத்திரங்களும் யாரை புகழ ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த யூதா வம்சத்தில் இயேசு வரப்போறத இந்த யூதாவை பற்றி சொல்லும்போது மீகா சொல்ற வாசித்து பார்க்கும் பொழுது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு இங்கேருந்து நீ யூதாவில் உள்ள தேசத்தில் உள்ள அந்த ஆயிரமான கிராமங்களுக்குள்ள சின்ன கிராமமா இருந்தாலும் சரி, அந்த சின்ன கிராமத்திலிருந்தும் நீ புறப்பட்டு வரப்போற சமாதான கர்த்தர் வருமளவும் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். ஆகவே யூதேயா தேசத்தில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு ஓம் மூலமா வரப்படுறார். காலை ஆராதனையில நீங்க ஒரு சின்ன கிராமத்திலிருந்து வரலாம், ஒரு சின்ன குடும்பத்தை சார்ந்த நிலையில் வந்திருக்கலாம், ஒரு சின்ன ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கலாம், உங்களுக்கு ஃபைனான்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், எஜுகேஷன் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கரத்தில் தேவ தயவை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது கர்த்தர் உங்களை எளியவனை புழுதிலிருந்தும் சிறியவனை குப்பில் உயர்த்தி அவனை ராஜாக்கோடும் பிரபுக்கோடும் அமரப்படுகிற ஒரு ஆண்டவரை கரங்களை தட்டி கர்த்தர் ஹல்லேலூயா. நீ சின்ன ஆளா இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்குள்ள வரும்பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களை பெரிய ஆளாக மாற்ற முடியும். நீ யூதா தேசத்தில் உள்ள ஆயிரம் எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே அறிமுகம் இல்லாத ஒரு ஆளா இருக்கலாம், ஆனா அறிமுகம் இல்லாத ஆளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வரும்பொழுது அவனை அறிமுகமான ஆளா மாற்றார். பிரபலம் இல்லாத ஒரு ஆளா இருக்கலாம், பிரபலம் இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வரும்பொழுது அவர் உங்களை பிரபலப்படுத்தக்கூடிய நிலைமையில. ஆனா ஒரு தேவ மனுஷன், God is not concerning about your ability but your availability. ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்தீங்கன்னா அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே நீ யூதாவுக்குள்ள ஆயிரங்களை சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு இந்த யூதாவை பற்றி ப்ராஃபஸி யாக்கோபு சொல்றாரு. அந்த 8ஆம் வசனம் போடுங்க பார்க்கலாம். சகோதரரால் நீ புகழப்படுபவன், ஆகவே உனக்கு புகழ் உண்டாகும். எப்படி புகழ் வரும்? உன் மூலமாக வரக்கூடிய இயேசு மூலமாக. யூதாவே உனக்கு ஒரு புகழ்ச்சி உண்டு, உனக்கு ஒரு வழி உண்டு, வாழ்வு உண்டு, ஒரு செழிப்பு உண்டு. உன் மூலமாக கர்த்தர் பெரிய காரியம் செய்யப்படுறாரு. உன் கரம் என்ன செய்யும்? சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். ஆமென். ஒரு செங்கோல், ஒரு ஆளுகை, ஆட்சி. நீ ஆள பிறந்தவன். நீ அடிமையா இருந்தாலும் அடிமைக்கு மேற்பட்டவனாக அன்றைக்கு ஆண்டவர் ஆதாமு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், அந்த வசனம் என்னவென்றால் ஆதியாகமம் 1:28 சொல்லப்படுகிறது. அவனை உருவாக்கி அவனை படைத்து அவனை பயன்படுத்தும் போது என்ன சொன்னார் என்றால் ஆதியாகமம் 1:28 என்ன பின்பு தேவன் அவளை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்க பலுகணும் பெருகி பூமியை நிரப்பி, பலுகணும் பெருகணும் பூமியை நிரப்பணும். அது மட்டும் இல்ல, அதை கீழ்ப்படுத்தி, எல்லாம் சொல்லுங்க, அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லாம் சொல்லுங்க, ஆண்டு கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னை ஆளும்படி என்னை படைச்சிருக்கீங்களே, நான் அடிமையா அல்ல. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். பாவம் நம்மை ஆளுகை செய்யாதபடி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தாமே ஆளுகை செய்வாராக. ஆவியானவனமே ஆளுகை செய்வாராக. நான் ஆள பிறந்தவன், நான் ஆட்சி செய்ய பிறந்தவன், எனக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வானத்திலே பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டு சொன்ன ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்து அவர் அனுப்பி இருக்கிறார். ஐ எம் நாட் an orphan. நான் ஒரு அனாதை அல்ல, நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆகவே எனக்கு அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிற ஆளுகை. ஆகவே ஆண்டவர் யூதாவை பார்த்து சொன்ன, உன்னுடைய கரம் உன்னுடைய சத்துருடைய பிடரின் மேல் இருக்கும், அவன் கழுத்தில் இருக்கும் உன் கை, அவன் உனக்கு அடங்கி இருப்பான். நீ ஆளுகை செய்கிறவன். 12 பேர் உன் கூட பிறந்திருந்தாலும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேலில் ஒரு செங்கோல் எழும்பும். யூதாவே, நீ சகோதரால் புகழப்படுபவன், உன்னுடைய கரம் சத்துருக்களுடைய கையில் இருக்கும். அதை விட இன்னொரு சூப்பரா சொல்றாரு, உன் தகப்பனுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்வாங்க? ஆமென். மேய்ப்பர்கள் பணிந்து கொள்வார்கள், சாஸ்திரிகள் பணிந்து கொள்வார்கள், தேசமே வந்து பணிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆகவே நீ யார் என்றால் நீ சாதாரண ஆளல்ல. யூதா, நீ யங் லைன், நீ பாலசிங்கம். ஆமேன் சொல்லுமா? யூதாவை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எத்தனை எத்தனை எத்தனை! யூதாவே, யாக்கோபின் ஒரு நட்சத்திரம், ஒரு செங்கோல், ஆளுகை செய்ய. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு ஒரு பாலகனா வந்தார், ஒரு ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கிற ஆட்டுக்குட்டி. இப்போ இனி ஆட்டுக்குட்டியாக அல்ல, சிங்கக்குட்டியாக வரப்படுறார். ஆமேன், ஆமேன். சிங்கக்குட்டிகள் தாட்சி எடுத்து பட்டினியை கிடக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு என்ன செய்யுங்க? நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா. நான் யூதாக்கு சிங்கத்தினுடைய குட்டிகளாக இருக்கும். யூதாவே, நீ ஒரு பாலசிங்கம், உனக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். நீ ஒரு நாளும் மடங்கி படுக்க போறதில்ல. நீ எல்லாவற்றையுமே ஆளுகை செய்கிற, எழுந்து வருவாய். ஒரு சிங்கத்துக்கு பயமே இல்லை, தேவை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஐ எம் த லைன், ஐ எம் த கிங் இன் த ஃபாரஸ்ட். நான் தான் அந்த காட்டுக்கெல்லாம் ராஜா. வீட்டுக்கு ராஜா அவர் தான், காட்டுக்கு ராஜா அவர் தான். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்து சிங்கமாக வருவார். ஆகவே தான் சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? ஆமோஸ் 3:8 என்ன சொல்லப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கம் கர்ச்சிக்கிறது. சிங்கம் என்ன செய்யறது? முதலாம் வருகையில் அன்போடு வந்தார், இரக்கமுள்ளவரா வந்தார், ரட்சிக்கிறவரா வந்தார். 2ஆம் முறை வரும்போது அவரை குத்தினவர்கள் காண்பார்கள். கண்கள் யாவும் காணும், காதுகள் யாவும் கேட்கும், நாவுகள் யாவும் அவர் ஆண்டவர் என்று போற்றும், கால்கள் யாவும் முடங்கும். சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றோம், அவருடைய அன்பை பற்றி சொல்றோம், அவருடைய இரக்கத்தை பற்றி சொல்றோம், அவருடைய மன்னிப்பை பற்றி சொல்றோம், அவர் நமக்கு தந்த கிருபைகளை பற்றி சொல்றோம். ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாதபடி நம்மை புறக்கணிக்கிறவங்களா இருக்காங்க. ஆண்டவர் சொன்ன, ஒரு கிராமத்துக்கு போங்க, அங்கே போய் சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம் சொல்லுங்க. அந்த வீட்டுக்காரங்க ஏற்றாங்கன்னா அந்த வாழ்த்துல அவங்களுக்கு தங்கும், இல்லைன்னா அந்த காலில் படிந்திருக்கிற தூசியை உதறிட்டு வாங்க. நியாய தீர்ப்பு நாளில் சிங்கம் கர்ச்சிக்கும். சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பார்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சிங்கம். யூதாவை பற்றி சொல்லும்போது, யூதாவே, நீ பாலசிங்கம், நீ இறையை தேடி வரும், உனக்கு இறை கிடைக்கும். அது மட்டும் அல்ல, நீ ஒரு சாதாரண நிலை இருந்தாலும் ஒரு பராக்கிரமசாலியை போல எழும்புவாய்ன்னு சொல்லி, அப்புறம் 49:10 எல்லாம் சொல்லி வாசிக்கலாமா? சமாதான கர்த்தர் வரும் அளவும் செங்கோல் யூதாவை விட்டு உன்னை நீங்க. அல்ல கரங்களை தட்டும் ஹல்லேலூயா. என் தேவன் வருவார், அவர் வரும், அது சமாதான கர்த்தர் வரும் அளவும் உன் ஆட்சி குறையாது. முழு உலகமே இன்னைக்கு யூதாவுக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுப்பினாலும் அந்த ஆளுகை, அந்த ஆட்சி கர்த்தருடைய கரம். உன் கரம் சத்துக்குடைய பெடரியில் இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் அவிடத்தை சேர்வார்கள், சமாதான கர்த்தர் வரும் அளவும். இப்படி ஆண்டவர் ஸ்தோத்திரம் யாக்கோபை தேர்ந்தெடுத்து, யாக்கோபிலிருந்து யூதாவை தேர்ந்தெடுத்து, யூதாவிலிருந்து அப்புறம் யோசேப்பு மூலமாக வந்து, அப்புறம் மோசேயின் மூலமாக வந்து, ஆண்டவர் தம்முடைய பிரத்யட்சமான ஆளுகையை ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி, அந்த யாக்கோபு டிவைன் என்கவுண்டர், யோசேப்புக்கு ஒரு டிவைன் என்கவுண்டர்,
அந்த ஏத்தி தேசத்தில் அவனையும் கர்த்தர் பயன்படுத்தி சந்தித்து ஆசீர்வதித்து அந்த பார்வனுடைய மோதிரத்தையும் அவன் வாங்கி அவனுடைய ராஜ மேன்மை எடுத்து அடிமையாக போனவனை ஆளுகை செய்யும்படி வச்சு ஏத்தி தேசத்திலாம் ஆகாரம் உண்டாக்கும்படி செய்தார்னு பார்க்கிறோம். பின்பு அதற்கு அப்புறமாக மோசைக்கு தரிசனமாகி மோசையின் மூலமாக தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்பினார். மோசைக்கு ஒரு டிவைன் என்கவுண்டர். யாத்திரையாகவும் 3ஆம் அதிகாரம் முழு 1 முதல் அங்கே 18-20 வரைக்கும் வாசித்து பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 1 வாசித்து பார்க்கும் பொழுது மறுபடியும் மோசைக்கு ஒரு டிவைன் என்கவுண்டர். எப்படி யாக்கோபுக்கு ஒரு தெய்வீக சந்திப்பு, எப்படி ஒரு யாக்கோபுடைய சந்ததிக்கு ஒரு டிவைன் என்கவுண்டர், யோசேப்புக்கு ஒரு தெய்வீக சந்திப்பு, இப்பொழுது மோசைக்கு ஒரு தெய்வீக சந்திப்பு, முட்செடியில் எழுந்தவருடைய தயை என்பதை பற்றி பார்க்குறோம். அப்படிப்பட்ட சமயத்தில் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சு நீ என் ஜனத்தை போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லி அவருடைய கூக்கில் சமூகத்தை வந்து எட்டியதுன்னு சொல்லி மோசையை அனுப்பும்போது மோசை கேட்குற, ஆண்டவரே என்னை விட்டுருங்க, நான் பேச்சு வாக்கு வல்லவன் கிடையாது, வேற யாரையாவது அனுப்பிடுங்க. இல்லைப்பா நீ தான் வேணும், நான் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னபோது அப்புறம் கேட்குறான், ஆண்டவரே நான் போய் கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்களே, நான் என்ன சொல்கிறது, உங்கள் பேரன்னு கேட்டால் நான் என்ன சொல்லணும் அப்படி சொன்னதுக்கு ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், நான் எப்படி இருக்கிறேன்னு சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் யாக்கோபை கைவிடலை, யூதாவை கைவிடலை, யோசேப்பை கைவிடலை, மோசே உன்னை செய்வேன், சமாதான கர்த்த வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நீ என் ஜனத்துக்கு ஒரு விடுதலை கொண்டு வான்னு சொல்லி மோசை அனுப்பின பொழுது மோசையின் மூலமாய் கர்த்த பெரிய காரியங்களை செய்தார். அப்படி ஒவ்வொருவருடைய காலகட்டத்திலையும் செய்து இப்போது பெத்லகேமுக்கு வரும்போது பெத்லகேமில் பிறந்த, பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, இந்த ஹவுஸ் ஆஃப் பிரெட், அந்த ஹவுஸ் ஆஃப் பிரெட்டுங்கிற அந்த ஆகாரத்தின் வீடு, அப்பத்தின் வீடுங்கிற இடத்துல அப்பம் இல்லை, ஆகாரம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, இருக்க வேண்டிய இடத்துல பேரு பிரஸ்தாபம் இருக்குது, ஆனால் பேரளவில் இருக்குது, செயலளவில் இல்லை. ஆகவே பெத்லகேமில் பஞ்சம் உண்டான பொழுது இந்த குடும்பத்தார் புறப்பட்டு போகிறாங்க. அந்நிய தேசம், அந்நிய மக்கள், அந்நிய ஆராதனை, அந்நிய அக்கினி. ஆண்டவர் வச்ச இடத்துல ஒருவேளை குறைவு ஏற்படலாம், ஆனால் குறைவு ஏற்பட்டாலும் அந்த நிறைவு வரும் வரைக்கும் நம்ம காத்திருக்கும் பொழுது இடங்கொள்ளாமற் போகும் மட்டுமே ஆஸ்வதிப்பார். ஆமேன்னு சொல்லுமா? நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேவ சித்தம் செய்யும் போது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி ஆபிரகாம் வீட்டு கல்யாணத்தை பற்றி சொல்லுவோம், எல்லா பத்திரிகையிலும் போடுமே, அந்த வீட்டில் பிரச்சனை இல்லையா? ஈசாக்கு ரெபேக்கா வீட்டில் பிரச்சனை இல்லையா? யாக்கோபு ஏசா பிரச்சனை இல்லையா? எல்லாம் பிரச்சனை இருந்தது. ஆனால் பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஆண்டவர்கிட்ட விலகி போயிடலையே. ஆனால் பெத்லகேம் அப்பத்தின் வீடுங்கிற வீட்டில் ஒரு குறைவு ஏற்பட்ட போது, பஞ்சம் ஏற்பட்ட போது அவங்க அங்கே இருந்து ஆண்டவர் பஞ்சத்தை அவங்க மாற்றக்கூடிய சூழ்நிலை உள்ளவங்க பஞ்சத்தில் அந்நிய தேசத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க. இது அப்பத்தின் வீடு. ஆனால் அப்பத்தி வீட்டில் குறைவு ஏற்பட்ட பொழுது அவங்க எங்கே போகிறாங்கன்னா அந்நிய தேசத்துக்கு போகிறாங்க. அந்நிய தெய்வம், அந்நிய வழிபாடு, அந்நிய ஆராதனை. அங்கே போனதுனால அந்த மோவாப் தேசம் யார்? அம்மோனி யார்? லோத்தோடு அம்சவழியை சேர்ந்தவங்க. இவங்க வாக்கு பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், வாக்குத்தத்தங்களை பெற்றவங்க. வாக்குத்த சபிக்கப்பட்ட இடத்துக்கு போகிறாங்க, ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்ட தேசத்துக்கு போகிறாங்க. போன உடனே இந்த அம்மாவுக்கு ஏற்பட்டது எலிமெலேக், தேவனேன் ராஜா என்று சொல்லி பேர் சொல்லக்கூடிய அந்த குடும்பம். எலிமெலேக், மக்லோன், கிளியோன் பிள்ளைகள்லாம் ஒரே 10 வருஷத்தில் 3 மரணம். எப்படி இருக்கும் பாருங்க. அடிமேல் அடி, வேதனைக்கு மேல் வேதனை, துக்கத்துக்கு மேல் துக்கம், அந்த கண்ணீருக்கு மேல் கண்ணீர், மரணத்துக்கு மேல் மரணம். அந்த சூழ்நிலைமையும் ஆண்டவர் மாற்ற ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? ஆமேன் சொல்லுமா? ஆகவே ஒரே வீட்டில் 10 வருஷத்தில் 3 விதமான கஷ்டமான சூழ்நிலை இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் வந்தாலே அதிலிருந்து வெளியே வரக்கு எத்தனையோ வருஷம் ஆகும். ஆனால் ஒரே குடும்பத்தில் 10 வருஷத்தில் 3, அதுவும் ஆண் வாரிசு எல்லாம் போயிடுச்சு. இன்னும் அடுத்த வாரிசுக்கு வழி இல்லை, சுதந்திரமே இல்லை. அப்படி அற்றுப்போகிற சுதந்திரம், அற்றுப்போகிற வாழ்க்கையினுடைய எல்லைக்கு, வாழ்க்கையினுடைய முடிவுக்கு போனதான அந்த சமயத்தில் ஒரு நல்ல செய்தி வருது. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை ஆராதனையில் கண்ணீருக்கு மேல் கண்ணீர், வேதனைக்கு மேல் வேதனை, வியாதிக்கு மேல் வியாதி, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல் போராட்டம், தோல்விக்கு மேல் தோல்வி, ஏமாற்றத்துக்கு மேல் ஏமாற்றம் என்று ஏக்கத்தோடு யாரும் வந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. God is here. He wants to meet you and visit you and bless you. உங்களை சந்திக்க விரும்புகிறார்.
இது மனித சந்திப்பு அல்ல, தேவ சந்திப்பு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறீர். என் துக்கம் மாறும், என் கண்ணீர் மாறும், என் நிந்தை மாறும், என் அவமானம் மாறும், என் தோல்வி நஷ்டம் எல்லாம் மாறும். God has visited his people. தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் எல்லாமே மாறும் ஐயா, இயேசையா, எல்லாமே மாறும் ஐயா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா, இயேசையா, எல்லாமே மாறும் ஐயா, எல்லாமே மாறும் ஐயா, இயேசையா, எல்லாமே மாறும் ஐயா, எல்லாமே மாறும் ஐயா, இயேசையா, எல்லாமே மாறும் ஐயா. நீ வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. நீ வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. உம் மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் உருகுமே. உம் மகிமையின் வல்லமையினாலே இருளும் பெருமையும் மறையுமே. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா, இயேசையா, எல்லாமே மாறும் ஐயா. என் கண்ணீமே மாறும் ஐயா, இயேசையா, எல்லாமே மாறும் ஐயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கண்ணீர், என் வேதனை, என் பஞ்சம் மாறும். அப்பத்தின் வீடு, ஆகாரத்தின் வீடு, ஆசீர்வாதத்தின் வீடு. அப்பத்தின் வீடு பெயர் இருந்தாலும் அப்பம் இல்லை, ஆசீர்வாதத்தின் வீடு இருந்தாலும் ஆசீர்வாதம் இல்லை, ஆரோக்கியத்தின் வீடு இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். எதற்கு சந்தித்தார்? ஆகாரம் அருளும்படி. ஆமென் சொல்லுமா. எந்த இடத்துல பஞ்சம் இருந்ததோ அந்த இடத்துல பஞ்சத்தை மாற்றி அங்கே ஒரு செழிப்பை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று. எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல ஒரு சுகத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறாரு. எந்த இடத்துல பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய பலத்தை கொடுக்க விரும்புகிறாரு. விசுவாசிக்கிற எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி தோல்விங்கிற இடத்துல ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறாரு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை டிவைன் என்கவுண்டர், அந்த தெய்வீக சந்திப்பு வரும்போது சூழ்நிலை மாறுது, துக்கம் மாறுது, கண்ணீர் மாறுது, மரணமே மாறுது. ஒரு சுதந்திரமே இல்லாத சூழ்நிலையில் ஒரே 3 பிள்ளைகளும், அப்பா இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஆண் வாரிசு எல்லாம் போனாலும் அந்த எல்லாம் இழந்த இடத்துல ஈடு செய்கிற ஒரு தெய்வம். நமக்கு வரலாறு தெரியும். அந்த சூழ்நிலையில் ரூத் ஆண்டவர் பின்பற்ற ஒரு யங் விடோ, ஒரு முதிர்ந்த விதவையை பின்பற்றாங்க. விதவை நம்பிக்கை இழந்தவள், யங் விடோ. அவளுக்கு ஒரு எதிர்காலம் எப்படி கிடைக்கும், என் வாழ்க்கையில் எனக்கு எப்படி ஒரு எதிர்காலம் பிறக்கும்னு சொல்லி அவள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. என் ஆண்டவர் இருந்தால் போதும், எனக்கு எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார். யங்கோ ஆர் ஓல்டோ அதை பற்றி கவலை கிடையாது. அவள் சொல்கிறான், உங்கள் கூட நான் வருவேன், உங்கள்கிட்ட இருப்பேன், நீங்கள் போகிற இடத்துக்கு நானும் வருவேன், நீங்கள் தங்குற இடத்துக்கு வருவேன். அதை விட சூப்பராக சொன்னாங்க, உங்கள் சாமி எங்கள் சாமினாங்க. அதுதான் பெருசு. அல்லேலூயா சொல்லுமா. இது வரைக்கும் மோவாப் தேசத்தில் என்ன சாமி கும்பிட்டாங்களோ தெரியாது. நான் உங்கள் சாமி என் சாமின்னு உறுதியாக பின்பற்றி வந்தாங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், ஏமா ஆண்டவருடைய வார்த்தையின்படி உன் செய்யக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கொடுப்பார்.
நீ ஆண்டவருக்கு உறுதியாக பின்பற்றி உன் தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும் ஊரையும் இனத்தையும் ஜனத்தையும் நீ பின்பற்றி வந்ததுனால உனக்கு உன் செய்கைக்கு தக்க பலனை கற்றுக் கொடுப்பார். இதை பார்த்த போவாஸ் அவளை இறக்க வைக்கிறான். 3ஆம் அதிகாரத்தில் வயிற்று வாசித்து பார்க்குறோம். அந்த அம்மா சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் தியாகம் பண்ணி வந்துட்டிய மகளே, நீ உன் நல்ல சுகமாக போய் ஊரில் இருந்து நல்ல உன் வாழ்க்கை நான் நடந்திருக்கலாமே, வாழ்ந்திருக்கலாமே, அதெல்லாம் விட்டுட்டு என் விதவை பின்னால் வந்தியே, உனக்கு நான் சவிக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ. 3ஆவது வாசித்து பார்க்கும் பொழுது, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சவிக்கியத்தை தேடாதிருப்பேனோ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சவிக்கியத்தை வாக்கிய பண்ணினார். அந்த குடும்பத்தில் மாபெரும் காரியத்தை கர்த்தர் செய்தார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. அந்த விதவை இருப்பு குடும்பமாக மாறியது. அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்பினார். அங்கே ஒரு ஆண் வாரிசை உருவாக கர்த்தர் கிருபை செய்தார். 24:13 வாசித்து பார்க்கிறோம். அவள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம். அந்த ஆண் பிள்ளையை பெற்றெடுத்த போது அங்கே ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. என்ன சொல்கிறது? 4:13 அங்கே பார்க்கிறோம். அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும்படி கருகரகம் பண்ணினார். 14ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து என்ன சொன்னாங்க பாருங்க, சுதந்திரவாளி அற்று போகாதபடி இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலம் இல்லாத ஒரு இடத்துல கர்த்தர் பிரபலமாக்குவார். கரங்களை தட்டி கர்த்தர் ஆண்டவரை பெயர் பிரஸ்தாம் இல்லாத. அப்போ சொல்லும் போது ஊராரெல்லாம் சொல்லுவாங்க, இன்று உனக்கு தயவு செய்தாரம்மா, உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த போவாஸ் ரூத் மூலமாக ஓபேத், அந்த ஓபேத் பெற்ற போது அவனை பற்றி சொல்லும்போது 15ஆம் வசனம், அவன் உன் ஆத்துமாவுக்கு அருள் செய்கிறவனும் முதிர்ந்த வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமா இருப்பான் என்று வாசித்து பார்க்கிறோம். அந்த பிள்ளையை வளர்க்கிற பாக்கியம் வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். 16 நகோமி அந்த பிள்ளையை எடுத்து என்ன செய்தாள்? தன் மடியிலே வளர்த்தாள் என்று பார்க்கிறோம். பின்பு அந்த வீட்டிலே ஓபேத் என்று பெயர் சொல்லப்படுவது பார்க்கிறோம். ஓபேத் அவன் தாவீதின் தகப்பனான ஈசாயை பெற்றான் பார்க்கிறோம். ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீது இயேசு கிறிஸ்துவின் வம்சத்துக்கு வழிகாட்டியாக வந்தார். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேல் செங்கோல் உதிக்கும். ஆகவே அப்பத்தின் வீடு ஆகாரமில்லாத நிலையிலே, ஆகாரத்திலே ஆகாரமில்லை, ஆரோக்கியமில்லை, ஆசீர்வாதம் இல்லை, அப்படிப்பட்ட அனுகிரகம் இல்லாத இடத்தில் கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்தபோது பேக் டு பெத்லகேம், பெத்லகேமுக்கு திரும்பி வந்தபோது கர்த்தர் அவளை துளிவிட செய்தார், பூப்புக்க செய்தார். அங்கே வாழ்வு பெற கர்த்தர் கிருபை செய்தார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களோடு விட்டுவிடுவார். நாம் பேக் டு பெத்லகேம், பெத்லகேம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிப்போமா? தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையிலே ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற கர்த்தர், அன்றைக்கு ஆண்டவரை நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொன்னவர், ஒவ்வொரு கொடுத்த வார்த்தையின்படிகளை அவளை நடத்தி ஆசீர்வதித்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை அன்றைக்கு ரூத்து மூலமாக புறப்பட்டு வந்தது போல, யாக்கோபு மூலமாய் புறப்பட்டு வந்தது போல, யூதா மூலமாய் புறப்பட்டு வந்தது போல, ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் ஆண்டவரை ராஜாவாக எழுந்தருளி உடைய நாமத்தை மையப்படுத்த செபிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய புண்ணியம், உம்முடைய சமாதானம் எல்லாவற்றையும் உலகத்திற்கு சொல்லி உடைய நாமத்தை மையப்படுத்தி கிருபை தாரும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you so much. God bless you.